அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஹலோ ஹலோ மனுஷனா மிருகமா நான் பாத்துக்கிறேன். ஆனா நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உங்க மேல உள்ள பாசத்துல என்னைக்குமே சிந்தி என்ன லவ் பண்றேன்னு அவ வாயால சொல்லவே மாட்டா. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்னை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்ச அழுவா. அந்த நிமிஷம் நான் அவளுக்காக இருக்கேன்னு அந்த அந்த ஒரு செகண்ட் போதும். எனக்கு தெரியும் காலம் எவ்வளவு மாறினாலும் சரி, வயசானாலும் சரி, அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்ல மாட்டா, கட்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டா. ஆனா நான் சொன்னேன் பாத்தியா, அந்த ஒரு நிமிஷம் நான் அவளுக்காக இருக்கேன்னு என்ன கட்டி பிடிச்சு அழும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா, பெரிய மனுஷா நல்லா கேட்டுக்கோ, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அடுத்து அவளே என்ன வேண்டான்னு சொன்னாலும் சரி, வெறுத்தாலும் சரி, அவளை விட்டுட்டு நான் போக மாட்டேன். டேய் சிந்து, இந்த ஒரு தருணத்தை நான் எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம டீலிங் படி இனி டெய்லி உன்னை நான் பார்க்க முடியலாட்டி என்ன, ஆனா நான் தான் எல்லாம் இந்த ஒரு நிமிஷம் என்ன நினைச்சு இப்ப நீ என்ன பிடிச்சு அழுகுறியே. இந்த இந்த ஒரு விஷயம் போதும். என் மேல பாசம் இல்லாமையா என்ன பார்த்தது எப்படி ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுகுற? சிந்து, நான் சொன்ன மாதிரிதான் நான் சொன்ன மாதிரிதான். இனி நீ ஏன் வெறுத்தாலும் யாரு தடுத்தாலும் உன்னை விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன். எனக்கு இனி எல்லாம் நீதான், உனக்கு நான் தான். சிந்து அழுகிறா. சிந்து, ஏய் சிந்து அழாத. அதான் நான் வந்துட்டேன்ல, அழாத, நான் இருக்கேன். ஏண்டா அப்பனா நாங்க போயிட்டு அப்புறம் வரட்டுமா? கிளம்பு கிளம்பு. சரத்தே. ஏய் சரி சரி, அதான் நான் வந்துட்டேன்ல. எரும மாடு பண்ணி கேடா, என்ன விட்டுட்டேலடா. இங்க வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதான் வந்துட்டேன்ல, அழாத. போடா எரும, இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட என்ன ஏதோ தீவுல வித்துருவேன்னு சொன்னா. விட்டு விட்டு வாங்க போறவன் தப்பிச்சான்னு நினைச்சுக்கோ. டேய் ஜீவா, அறிவு கட்டவனே, எங்கடா போய் தொலைஞ்ச? அது அது ஒரு பொண்ண பத்திரமா பாத்துக்க தெரியல, இல்ல எப்படா கல்யாணம் முடிச்சு உன் பொண்டாட்டிய பாத்துக்குவ? ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் நான் நல்லா பாத்துக்குவேன். கிழிச்ச, உனக்குலாம் பொண்ணே அமையாது. டேய் டேய், இவ்வளவு காப்பாத்தமே இருந்திருக்கலாம். சிந்து, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? டேய், வாயிலலாம் பிளாஸ்டர் ஒட்டி நான் பேச கூட முடியல. அது ஒண்ணு இல்லம்மா, வாயை திறந்தா இந்த பேச்சு பேசுவேன் தான். உசாரா அந்த ஜாக்கி வாயில ஒட்டி விட்டுருப்பான். வாயாடா பேசுற வாயி? எருமை எருமை, அந்த ரூம்ல வந்து ஒருத்தன் கச்சி பச்சி என் முகத்தை பொத்தும் போது டேய் சரத்தே ஜீவான் உங்களை தான் கூப்பிட்டேன். எவனாவது வந்து பாத்தீங்களாடா? கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க வந்துருவீங்கன்னு நம்பிக்கையா இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு இழுத்துட்டு வந்துட்டீங்க. சாரிடா சாரிடா பாப்பா. அண்ணன் பக்கத்துல இருந்து உன்னை விட்டுட்டேன்ல. நீ இல்ல தெரிஞ்சதும் அந்த நிமிஷம் செத்துட்டேன்டி. சரத்தே, உன்னை இப்போ இந்த நிமிஷம் பாக்குற வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் அணு அணுவா செத்துக்கிட்டு இருந்தேன். அதை எப்படி விடுவேன்? உன்னை எப்படி நான் விடுவேன்? ஏன் தங்கச்சிடி நீ அழாத. இனிமே இந்த மாதிரி தப்பு கண்டிப்பா நடக்காது. சரி அழாத. ரொம்ப கஷ்டப்பட்டியா? இல்ல, இந்த சேர்ல கட்டி வச்சு ஒரே இடத்துல உட்கார வச்சிட்டாங்க. அந்த சொங்கி மீனெல்லாம் பொரிச்சு தின்னாண்டா. கட்டாவது விட கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிறேன் கேட்டதுக்கு கையில உள்ள கட்ட கூட அவிழ்க்க மாட்டேன்ட்டான். அச்சோ, இது எதுக்கு ஃபீல் பண்ணணும்னு ஒரு அவஸ்தை இல்லாம, சிச்சி விவஸ்தை இல்லாம போச்சு. ஏவண்டி, ஏன் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா? இப்பவே அவனை காட்டு. அதான் ஒருத்தன் கோமாளி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தானே. ஓ, அந்த ஆரஞ்சு கலர் சட்டையா? இரு இரு, ஜெயில போட்டு கொலை கூட கொடுக்காம ஆக்குறேன். இங்க ரெண்டு நாள் இப்படி, அந்த ஒன்ன பாரு, எதையோ சாதிச்ச மாதிரி இன்னும் கைய கீழே போட்டிருக்கானா? கைய விரிச்சுக்கிட்டு என்னமோ டைட்டானிக் போஸ கொடுத்துட்டு நிக்கிறான். டேய், சிந்துவை கண்டுபிடிச்சதெல்லாம் நாங்க. ஆனா ஒரு செகண்ட்ல நீ நல்ல பேர் வாங்கிட்டியடா. இன்னும் பாரு, ஈன்னு பல்ல காமிச்சிட்டு. ஐயோ, இவங்க இம்சைல. டேய் 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 சித்தார்த், டேய் காது கேக்குதாடா? சொல்லுடா ஜீவா. ஏண்டோ கைய பேனு நீட்டிக்கிட்டு நிக்கிற? அது ஒண்ணு இல்லடா, சிந்து அங்க அழுது ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் சித்தோன்னு என்கிட்டதான் ஓடி வருவா. அதுக்காக வெயிட்டிங். ஓய், என்ன பாக்குற? வா. ஆளையும் மூஞ்சியும் பாரு. ஏன்னா ஆளையும் மூஞ்சியுமா? அசிங்கப்பட்டான்டா சித்தார்த்து. ஏய் ஜீவா. சரத்து, இவன் எப்படிங்க? நீ இப்படி போட்டிங்ல தான் போறேன்னு தெரிஞ்சதும் உன்ன ஃபாலோ பண்ணி நாங்க ஒரு போட்ல வந்தோம். கேட்டாதானே நானும் வருவேன்னு மல்லு கட்டி வந்திருக்கான். ஐயோ, கிரேட் இன்சல்ட்.
என்னடா சொல்ற? அப்பனா அவன் என்ன காப்பாத்த வரலையா? அம்மாடி சிந்தாமணி, நம்ம டிசிபி தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது. இங்க வர்றதுக்கு அரேஞ்ச் பண்ணது எல்லாமே நம்ம டிசிபி சார் தான். சித்தார்த்து கூட வந்து ஒட்டிக்கிட்டான், வேற ஒண்ணே இல்ல. டேய் ஜீவா, ஆரம்பத்துல என்ன பேச்சு பேசுன? இனி நான் பேசுறேன் பாருடா. சரத்து, சொல்லுடி. நான் அவன் தான் என்ன தேடி வந்துட்டான்னு நினைச்சேன். ஒரு செகண்ட்ல அது ஒண்ணு இல்லடா. சுத்தி கடலா, நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லையா? யாராவது ஒரு ஆளை பாத்துற மட்டுமா நம்மள வந்து கூட்டிட்டு போயிட மாட்டாங்களான்னு மனசு ஃபுல்லா நினைச்சிட்டு இருக்கிற நேரம் சித்தார்த் வந்து சிந்துன்னு சொன்னதும் சரத்து என்ன அறியாம. ஓகே ஓகே, ஒண்ணு இல்ல. நீ வேணா அவங்கிட்ட சாரி கேட்றியா? சாரியா? நானா? எதுக்குடி? இல்ல, என் தங்கச்சி இப்படி தெரியாம வந்து கட்டி பிடிச்சிட்டா, நீ எதுவும் நினைச்சுக்காதடான்னு ஒரு சாரி சொல்லிடுறேன். இது வேற லெவல்ல இருக்கு. அந்த மாடுட்ட சாரி சொல்லணும்லாம் அவசியம் இல்ல. சரி ஓகே, வா நம்ம கிளம்பலாம். இதே போட்லயா? சரத்து, வினோஷேஷ கல்யாணம் முடிஞ்சதா? முடிஞ்சதுமா. வினா சொன்ன ஒரு சின்ன குழுவால தான் உன்னை இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சு வர முடிஞ்சது. ஆனா சிந்து, இன்னும் நினைச்ச மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உன்னை பக்கத்திலே இருந்து விட்டுட்டோமேனு. அதுவும் இல்லாம அன்னைக்கு நீ தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு விட்டுட்டு போயிட்டேன்டி. நீ இப்படி மயக்கத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியாது. மனசு ரொம்ப வலித்திருச்சுடி. சாரிடா, இனி நானும் கேர்ஃபுல்லா இருப்பேன். அதனால ஒண்ணே இல்ல. சரி, அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு இருந்தாங்க. வா முத போய் அம்மா அப்பா எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்னும் போக இவ்வளவு நேரம் ஆகும்? இப்பவே மதியம் ஆயிடுச்சு. கண்டிப்பா ஈவினிங் மேல ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போலாம். பசிக்குதுடா. நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்றேன். சரி. டேய் டேய், இன்னும் ஏன்டா கைய நீட்டிட்டு இருக்க? அவ திட்டினது உனக்கு கேட்கலையா? அது டேய் டேய், ஒரு வழியா ஆஃப் ஆயிட்டான்டா. கைய மடக்கிட்டு உக்காந்துட்டான்டா. என்ன பாக்குற? சரி சரி, காலையில இருந்து ஒரே டென்ஷன், பசி வேற. இப்பதான் இல்ல நார்மல் ஆயிடுச்சுல. டேய் ஜீவா, என்னடா சாப்பாடு ஏதாவது அரேஞ்ச் பண்ண? ஐயோடா, அப்படியே ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. டேய் பண்ணுடா, என் சிந்து பசியோட இருக்கா. ஏன்டா, ஏன் இப்படி ஓவரா பண்ற? சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்றா, சாப்பிட்டுட்டேவும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என்னடா, என்ன பேசணும்? அது ஒண்ணு இல்ல மச்சான். டேய் பேசிக்கலாம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் என் சிந்து சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் மிச்சப்படி எல்லாம் பேசிக்கலாம். நாம தான் நம்ம ஊருக்கு போக நைட் ஆயிடுமே, அது வரைக்கும் வேற வேலை. சரத்து. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு. டேய், நான் ஏற்பாடு பண்றேன். கீழே ஒரு சமையல் மாஸ்டர் இருக்காரு. அந்த சொங்கி கிட்ட என்னென்ன வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டுட்டு வர சொல்றேன். ஓகேடா. டேய், அப்படியே ஜாக்கிய போய் பார்த்துட்டு வந்துரு. நம்ம சதீஷா இருக்கும், சாப்பாடு ஏதாவது அரேஞ்ச் பண்ண சொல்லிடு. ஓகேடா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன். சிந்து. என்னடா? உட்காரு, பேசலாம். உன்கிட்ட பேசலாம் ஒண்ணு இல்ல. அட உட்காருமா. சரத்து, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே ஓகே, விடுங்க. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நம்ம சிந்து நல்லா இருக்கால, அதுவே போதும். அது எப்படி விட முடியும்? இல்ல என் அண்ணன், சீ, அவங்களெல்லாம் அண்ணன் கூட சொல்ல வாய் கூசுது. அந்த பசுபதியின் தர்மாவும் இனி வெளியவே வரக்கூடாது. சரத்த நான் வரட்டும், நான் சொல்றேன். சிவானி. இருவனா, சிந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. ஏன்னா ஏன் இப்படியே பண்றாங்க? சரி சிவானி, விடு. அவங்க என்ன நம்ம குடும்பத்தோடய வம்பிழுத்து ஜெயிலே உட்கார்ந்துருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. நான் இனி சரத்து சும்மா விடவே மாட்டான். 3 பேரும் இனி மொத்தமா காலிதான். போகட்டும் போகட்டும், இனி அவங்க வெளியவே வர வேண்டாம். சரிமா, விடு, நீ டென்ஷன் ஆகாத. ஆமா சிவானி, சிந்து கிடைச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஆரம்பத்துல இருந்து என்னால மட்டும்தான். சிந்து அந்த குடும்பமும் கஷ்டப்படுதுனா அது என்னாலதான். சிவானி. இல்ல தீர்வனா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னமா? ராம். சிவானி போதும். இல்ல இல்ல, எனக்கும் மனசு கேட்கவே இல்ல. சிந்துவ போய் அதுவும் மயக்கமடைய வச்சு நமக்கே தெரியாம ரூம்குள்ள இருந்து அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிருக்காங்க. சிந்து அந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம யாராவது வந்துட மாட்டோமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பால. கண்டிப்பா வேணி, அவ சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஃபங்க்ஷனை கூட வந்து பார்க்காம ரூம்குள்ளே அடைஞ்சிருந்தா. ஆனா அப்படி இருந்தோம். இல்ல இல்ல, சரத்து வரட்டும். எவனோ ஒருத்தன் வந்துதான் சிந்து முகத்துல கட்சிப்பால அமைக்க மயக்கமடைய வச்சு அவனும் லாக்அப்ல தான் இருக்கானா. ஃபர்ஸ்ட் அவனை போய் 4 கேள்வி கேட்கணும். இதேது ஓ வீட்டு போனா இப்படி செய்வியாடான்னு. கண்டிப்பா வேணி, எனக்கும் அதே கோபம் தான். மண்டபத்துக்குள்ளே வேலை பார்க்கறல ஒரு ஆளா இருந்துகிட்டு நமக்கே தெரியாம ரூம்குள்ள போய் என்ன மனுஷனோ. இல்ல 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 சுபா, அதை விட அவன் சொன்னானா என் பொண்ணுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், அதனால இந்த பொண்ணை காப்பாத்தலாம் நினைச்சேன்னு சொன்னானா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஆமா ஆமா, உண்மைதான். அவனாலதான் பிரச்சனை ஏவும். அவன் மட்டும் உள்ள வந்து இந்த காரியம் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம சிந்தி இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருந்திருக்காது. ஆமா வேணி, இரு சரத்தண்ணா வரட்டும். நாம எல்லாம் சேர்ந்து போய் இந்த மாதிரி ஆளுகளை சும்மா விடக்கூடாது. பொடிச்சு நல்லா திட்டி விடணும். அப்பதான் நாளை தட்டி ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தா கூட பயம் இருக்கும்.
ஆமா ஆமா, லாக்அப்ல போட்டு ஜெயில போடாத பயமா நீங்க பேசுறதுல வந்துட போகுது. அதெல்லாம் வரும் தீரு. சொல்றவங்க சொன்னாதான் உரைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அதனால பேச வேண்டிய விஷயத்துல நாங்க தான் பேசணும். சரியா சொன்ன மதி. நம்ம பயந்து பயந்து அடங்கி அடங்கி போறனாதான் இந்த மாதிரி எண்ணம்லாம் அந்த ஆளுகளுக்கு வருது. ஆமா சேஷா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அப்பெல்லாம் எதிர்த்து பேச ஒரு துளி கூட நமக்கு தைரியம் இல்ல. ஆனா இப்போ நமக்கு சப்போர்ட்டா ஆள் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? நாளைக்கு நானும் சரத்த நாட்ட சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கவனிச்சுக்கிறேன். என் அம்மா அந்த நாய்க்கு தருமா பசுபதிய பேசுற பேச்சுல அடுத்த ஜெயில இருந்து வெளியவே வரக்கூடாது. சிவானி போதும், டென்ஷன் ஆகாத. நீ சொன்ன மாதிரி நாளைக்கு வேணா போய் பேசிக்கோ. புது பொண்ணு மாப்பிள கல்யாணத்துலயும் அந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவங்களும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப இங்க வந்து இத பத்தியே பேசிட்டு இருந்தா விடுமா? ஆமால. ஐயோ ராம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா ஆமா, இந்த குடும்பம் தான் எங்களுக்கு முன்ன நின்னு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இந்த குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னா அது எங்களுக்கு இல்லையா? இதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்க நாங்க சந்தோஷப்படுறோம். இருக்கட்டுமா, அதுக்காக இப்படியே நீங்களும் உட்காந்துட்டே இருக்க முடியுமா? மதி அத்தை, பொண்ணு மாப்பிளைக்கு பாலும் பழமும் கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சு அத்தை. கொடுத்துட்டு அப்படியே உட்காந்து பேச உட்காந்துட்டோம். சரி சரி சரி, எழுந்து உள்ள வாங்க. வினோஷேஷாக்கு மாடியில ஒரு ரூமை ஒதுக்கி கொஞ்சம் டெக்கரேட் பண்ண எல்லாத்தையும் பண்ணுங்க. சடங்கு சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. அம்மா, என்னையா? நான் அப்படி ஓட பேசுறேன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு நேரம் இந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இந்த கஷ்டத்துல எங்க லைஃப் அதெல்லாம் இல்லையா. சிந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. வரட்டுமா, ரொம்ப சந்தோஷம். ஆனா உடனேவும் ஒரு 2-3 நாள் போகட்டுமா? நம்ம குடும்பம் பழைய நிலைமைக்கு எப்பவும் போல சந்தோஷமா மாறினதுக்கு அப்புறம் நாங்க எங்க லைஃப ஸ்டார்ட் பண்றோம். ஏய் சும்மா இரு. அங்க ரத்னாப்பா பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை இப்படி உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு. எழுந்துருங்க, நீங்க ரூமுக்கு போங்க. மதி, நாங்க பாத்துக்கிறோம் அத்தை. வைஷாமா சொல்லுடி. எனக்கு என்னமோ இவங்க சொல்றதா சரின்னு தோணுது. சிந்து வந்துக்கட்டுமா? அதுக்கப்புறம் ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? டேய் வினோ, திரு நீயாவது சொல்லுடா. இல்லடா திரு. சரி ஓகே. வைஷோமா, டேய் வைஷோமா, இன்னைக்கு எல்லாரோட மனநிலையும் ஒரே மாதிரி தான். ஏன் இன்னும் யாரும் சாப்பிட கூட இல்ல. அதனால அப்பா கிட்ட பேசுங்கம்மா, நாளைக்கு கூட பாத்துக்கலாம். நம்ம பாப்பா வந்துக்கிட்டோம். சரிடா. சரி போங்கம்மா, உள்ள போய் ரெஸ்டாத இருங்க. மதி தம்பி எங்க? வாசுகி வச்சிருக்காத்த. சரி 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 போங்க, துணியெல்லாம் மாத்திட்டு சாப்பிட வாங்க. அத்தை, சிந்து வந்துக்கட்டும், எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். என்னடி? அத்தை நீங்க போங்க, சிந்து வந்ததும் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சரிடி. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. போட்டும் ஸ்பீடோட லெவல கூட்டியாச்சு. எப்படியும் நம்ம ஊருக்கு போக இன்னும் ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் இதுகளாம் என்ன பஞ்சாயத்து பண்ணுதுன்னு தெரியலையே. இவ பார்வையும் சரியில்லை, இவன் தோரணையும் சரியில்லை. இதுகளுக்கு மத்தியில இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேனோ? முருகா காப்பாத்து. என்ன சிந்து பேச மாட்டேங்கிற? டேய் சரத்து, எடுத்து சொல்லுடா. எதுக்குடா பேசணும்னு உன்னை உட்கார வச்சிருக்கேன். நான் எதுக்குடா எடுத்து சொல்லணும்? டேய் டேய் இங்க பாரு. நேத்து நான் சிந்துவை பார்க்காததுக்கு காரணம் உனக்கே தெரியும். அந்த நாயகி என் தலையில அடிச்சு நான் மயங்கி விழுந்து. ஆமா ஆமா, விடிய விடிய குப்பை கூட கடந்தான். டேய் டேய் அதெல்லாம் கேட்கலனாலும் சொல்றது என் கடமை. இங்க பாரு சிந்து, என் நேரம் ஜீவா ஜீவான்னு சொல்லுவேன் தான். இந்த கழுதையெல்லாம் நான் விட்டு வச்சிருக்கேன். வீட்டுல கொசு தொல்லையில கூட இருந்துடலாம், இந்த ஜீவா தொல்லையில இருக்கவே முடியாது. எப்படிதான் இவனெல்லாம் வீட்டுல வச்சு சமாளிக்கிறீங்களோ? டேய் டேய், உன்னையே சமாளிக்கும் போது என்னெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப ஈஸிடா. ஏப்பா சாமி, நான் உன்கிட்ட பேசவே இல்ல. நான் பேச வந்தது முதல்ல நீ பேச விடு. நீ என்ன பேசினாலும் சரிதான். எங்க சிந்துவோட முடிவு எனக்கு நீங்க தான் ஜீவா முக்கியம். கேட்டுக்கிட்டியா? ஐயோ சிந்து, புரியாம பேசாத. நேத்து ஒரு நாள் நீ என்ன பார்க்காம இருந்ததுலேமோ நான் இல்லாம நீ இருக்க முடியாதுன்னு உனக்கும் புரிஞ்சிருக்கோம். எனக்கும் அதே நிலைமைதான். இங்க பாரு, அன்னைக்கே உங்க அப்பா கிட்ட போய் நான் பொண்ணு கேட்டேன். அவ்வளவுதான், இவன் பேச்சுல தீய வைக்க. என்ன? ஓ அதை விடு. இப்ப என்ன, இன்னொரு தடவை வந்து உங்க வீட்டுல பேசணுமா? நான் பேசுறேன். எப்போடா எப்படி பேசுவ? எப்படியாவது பேசுறேன். இந்த கல்யாணம், மண்டபம், பத்திரிக்கை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. நான் வீட்டுல வந்து பேசுறேன். பேசுறது ஓகே, எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேப்பியா? மன்னிப்பா? நானா? அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. இவன் திருந்த மாட்டான் சரத்து, திருந்தவே மாட்டான். கண்டிப்பா ஜீவா. சிந்து, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. டேய் நீ என்னதான் சொல்லு, என்ன வேணாலும் பேசு. நான் அவன் மைண்ட்ல இருக்கிறது நம்ம அப்பாவை பிடிக்காது அவ்வளவுதான். அவனால அதை ஏத்துக்க முடியலடா. முடியாது சிந்து, அவன் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டிருக்கான். அதுக்காக அவனை உடனே மாற சொன்னா இவன் எப்படி மாறுவா? அப்பனா நம்ம குடும்ப சாகவாசமே வேண்டான்ட்டு போனோம். அதுவும் இல்லாம அங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால் வச்சா வாய்க்கால்ல விழுவான். கண்டிப்பா அதான் நடக்க போகுது.
சரி ஓகே விடு. நீ காணும் நாங்க எப்படி கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரிதான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சான். எல்லாம் ஓகேடா. சரி ஓகே இரு நான் பேசிக்கிறேன். சிந்து நீ இப்ப என்னதான் சொல்ல வர? நான் சொல்றேன் சொல்லு. கொஞ்சம் உன் திமிரெல்லாம் குறைச்சுக்கிட்டு எங்க அப்பாக்கு மரியாதை கொடுத்து வந்து வீட்டுல பேசுனா எங்க அப்பாவோட முடிவு எங்க எல்லாருக்கும் சம்மதம் தான். சரி ஓகே சிந்து உனக்காக நான் பேச வரேன். ஆனா என்ன பாக்காத, நேத்தோட நம்ம டீலிங் முடிஞ்சிருச்சு. சப்பா திரும்பவும் டீலிங்கா? என்னமோ உலக நாடு கிட்ட போட்ட ஒப்பந்தம் மாதிரி நம்ம டீலிங் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கான். நீ அவன் இனி பார்க்கவே கூடாதுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்க. எப்போடா? சரி ஓகே பேசி ஒரு முடிவெடுங்க. ஆனாலும் சித்தார்த்து கிட்ட இந்த ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலையே. இவன் கொஞ்சம் திமிர் பிடிச்சவன், நிறைய மண்டக்கணம் பிடிச்சவன். நம்ம ரத்னமாமா வைரமாமா கிட்ட வந்து மரியாதையா பேசி பொண்ணு கேப்பான்னு நினைக்கிறீங்க? நினைச்சா சொல்லுங்க, நடக்குதான்னு பாப்போம். என்னடா கேட்டுச்சா? நல்லாவே கேக்குதுமா. டீலிங்னா டீலிங் தான். நேத்து என்னால ஒன்ன பார்க்க முடியல. பார்க்க விடாம ஆக்கிட்டான் அந்த நாயகி. அவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும். இதோ இந்த கடல்ல தூக்கி போட்டு மீனுக்கு உணவாக்குறேன். சீ, மீனு பாவம். ஆமா ஆமா ஆமால, அந்த நாயகி விஷம் விஷம் விஷம். அவளை தூக்கி உள்ள போட்டா மீனெல்லாம் பாவம் தான். சரி விடுமா, நாம ஏதாவது வேற மெத்தடுல அவளை பழி வாங்கிக்கலாம். டேய் அது உன் விருப்பம், என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இனி நாளையில இருந்து நீ என்ன தொந்தரவு பண்ண கூடாது. என்ன பார்க்கணும்னு வந்த? எங்களுக்குலாம் நாக்கும் ஒண்ணு வாக்கும் ஒண்ணு. ஏண்டா நாங்கன்னா 10 நாக்கா வச்சிருக்கோம், நீ 10 இல்லடா 100 கூட வச்சிருப்ப. ஐயோ வாண்டடா அசிங்கப்பட்டுட்டேனே. டேய் சித்தார்த் இங்க பாரு, நேரடியா எங்க ரத்னப்பா வைரப்பா கிட்ட வந்து பேசு. எங்க அப்பாக்கு ஓகேனா எங்க எல்லாத்துக்கும் ஓகே. எங்க அப்பா மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா திரும்ப நீ வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. இங்க பாரு, முக்கியமா என் தங்கச்சிய தொந்தரவு பண்ணாத. போதும், உன்னால அவ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இப்ப கூட நான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேனா அது கூட உனக்காக மட்டும்தான். எப்பா அவ்வளவு பாசமா என் மேல? பாசமும் இல்ல வேஷமும் இல்ல. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? இடே ரொம்ப கத்தாதடா. எல்லாம் ஓகே, பேசுறேன் உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன். ஷோ ஓகே, உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன். அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னு பாக்குறேன். இங்க பாரு சிந்து, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா? டேய் ஒத்துக்கிட்டா நான் சில கண்டிஷன்லாம் போடுவேன். அதுக்கெல்லாம் உனக்கு ஓகேனா அப்புறமே கொண்டு பேசலாம். கண்டிஷனா? ஆமா ஆமா, இவ்வளவு நாள் எங்க மாமாவெல்லாம் மரியாதை இல்லாம பேசினேல, அதுக்கு டெய்லி காலையிலயும் சாயங்காலமும் வந்து எங்க ரத்ன மாமாவும் வைர மாமா காலில் விழுக சொல்லுவா. அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனா இருக்கும். எப்பா சித்தார்த்து எல்லாத்துக்கும் தயாரான்னு யோசித்து வந்து எங்க மாமாட்ட பேசு. எல்லாத்துக்கும் தயாராதாண்ட பேச வருவேன். சிந்துவ முறைப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவும் சரி, எனக்கு இருக்கிற 2 எதிரிகனா அது அந்த ரத்னமும் வைரமும் மட்டும்தான். அவங்கள எப்பவும் சும்மா விட மாட்டேன். சும்மா விட்டேன் எங்க அம்மா என்னை விட்டுட்டு போனதுக்கும் எங்க அப்பா ஜெயில கடந்து கஷ்டப்பட்டதுக்கும் சின்ன புள்ளையில இருந்து நான் பட்ட அசிங்க அவமானத்துக்கும் ஒண்ணுமே இல்லாம போயிடும். நான் பாத்துக்கிறேன். சித்தார்த் நாளைக்கு வாரம் பேச ஓகே? சிந்து சொல்லுடா. இல்ல நாளைக்கு நான் வந்து பேசும்போது நீயும் என் கூட சப்போர்ட்டுக்கு பேசு. அது நீ நடந்துக்கிறத பொறுத்து. அப்புறம் 1 மாசத்துல கல்யாணம்னு சொன்ன, அதே மாதிரி ஒரே மாசத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்லிடு. இல்ல அது இவங்கள வச்சுக்கிட்டு ஒன்னும் பேச முடியாது. டேய் அதான் எல்லாம் பேசி முடிவு எடுத்தாச்சுல. என் சிந்து கூட கொஞ்ச நேரம் தனியா பேசிக்கிறேனே. ஏண்டா கேமரா மாதிரி என்னையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய் இல்ல அது வந்து எது வந்து சரத்து சொல்லுடி. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் லேட் ஆகும். இன்னும் கண்டிப்பா ஒரு 2-3 மணி நேரம். ஏமா? இல்லடா ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி. ஐயோ சிந்து வாமா, ஏமாடி ஃப்ரீ தான், வந்து படுத்துக்கோ. டேய் நாமெல்லாம் பக்கத்துல இருக்கிற நினைப்பு இருக்கா இல்லையாடா அவனுக்கு? அவனையும் சிந்துவை மட்டும்தான் யோசிப்பான். அவன் உலகத்துல நாமெல்லாம் கிடையாதுடா. கொடுமையே. சரத்து படுத்துக்கிட்டா? படுத்துக்கோ. படுத்துக்கிட்டியா? சிந்து இந்த மாதிரி என் மடியிலையும் படுத்து ஒரு நாள் தூங்குவ. கண்டிப்பா நடக்கும். ஜீவா அப்பா வர வர மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க சொன்னாங்க. லொகேஷன் பார்த்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருடா. நான் பாத்துக்கிறேன்டா. சித்தார்த் நானும் பார்த்துட்டு தான்டா இருக்கேன். இல்ல இந்த கடல் அழகு காத்து போதும், நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம். கண்ணை மூடிட்டு வா. இதோ இவனை வாய மூட சொல்லி நான் கண்ணை மூடுறேன். ஹே அதெல்லாம் நடக்கவே நடக்காது. தெரியும்டா, தெரிஞ்சுதான் சொன்னேன்.
வீரா, சொல்லுங்கப்பா. சக்தி எங்கடா? போயிட்டு வந்துட்டானா? இல்லப்பா, கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம ஆபீஸ் ஆளுங்க வந்தவங்களுக்குலாம் நம்ம சின்ன சின்ன gift மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் கொடுத்து இடத்தெல்லாம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் தான்ப்பா வருவான். ஓ, சரி சரி சரிடா. ஆமா, வீட்ல எல்லாரும் என்ன பண்றாங்க? ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல உட்காந்துக்கிட்டு யார் முகத்துலயும் சிரிப்பு இல்லப்பா. ஆமா வீரா, கல்யாண வீடு மாதிரியா இருக்கு. எந்த அளவுக்கு கலகலன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், எல்லாம் அந்த படுப்பாவிகளால. சரி விடு வைரம், நம்ம பொண்ணு கிடைச்சிட்டால, அது போதும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஜீவா இப்பதான் மெசேஜ் அனுப்புனா. வரட்டும்டா, அவளை எப்போ பாப்போம் தான் இருக்கு. பாவம்டா, பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஆமாங்க, ஆனா அவளை விட நம்ம வீட்ல உள்ள எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாச்சுங்க. இன்னும் சாலா ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கா. ஐயோ வைஷு, சொன்னியா இல்லையா? சொல்லிட்டேங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு சொன்னேன். ஆனாலும் அவ மனசு கேட்கல. அனி, நானுமே எவ்வளவோ சொன்னேன். அவதான் சிந்து கிட்ட கடுகடுன்னு பேசிட்டு இருப்பா. இப்ப அவதான் உட்காந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. தம்பி, பெத்த மனசு எப்படி தாங்கும்? அதுவும் அவ கைக்குள்ளேயே நம்ம வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்தவ. இப்படிங்கும் போது கண்டிப்பா வைஷு, நம்ம மனசே தாங்க மாட்டேங்குது. பிரசாலா என்ன பண்ணுவா? ஆமாங்க, நாமளும் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டா மிச்சம் யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாதுங்கறனாலதான் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு. சரி சரி வைஷு, விடு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள என்ன பண்றாங்க? அவங்களுக்கு எல்லாத்தையும் இல்லங்க, இவ்வளவோ சொன்னேன், அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சிந்து வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம், நாளைக்கு நாளை நின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாலே அதுக்கு மேல சொல்ல முடியலங்க. ஐயோ வைஷு, இருக்கட்டுங்க, அவங்களும் நம்ம வீட்டு பிள்ளை. அவங்க சொல்றத மீறி நாமளா ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணி பிள்ளைங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. வாழ்க்கைய ஆரம்பிக்கிறது சந்தோஷமா ஆரம்பிக்கட்டும். பாத்துக்கலாங்க, அடுத்த நல்ல நாள் நல்ல நேரம் பாத்துக்குவோம். சரிம்மா. அண்ணே, இதுக்கெல்லாம் காரணமான ஒரு ஆளையும் சும்மா விடக்கூடாதுண்ணே. அது எப்படிரா? சரத்து விட்டுருவான். எல்லாத்தையும் லாக்அப்ல போட்டான். ஜாக்கியும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இனி அவனையும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு அடுத்து எல்லாத்துக்கும் எத்தனை வருஷம் தண்டனை வாங்கி கொடுக்கறான்னு மட்டும் பாரு. நம்ம பிள்ளை எப்படிரா சும்மா விடும்? உண்மைதானே அண்ணே. ஆனா அந்த ஜாக்கி கடத்தினதுக்கு காரணம் சித்தார்த்து தான். என்னதான் அவனும் நம்ம கூட சேர்ந்து அழுது புரண்டு தேடினாலும் அவனோட கோபத்தினால தானே எல்லாமே பாழாகுது. புரியுதுடா, என்ன பண்ண? நம்ம வீட்டு பிள்ளை நம்மளும் பொறுமையா தான் போறோம். எப்போதான் அவன் மனசு மாற போறானோ? இனி மாறி ஒரு பிரயோஜனம் இல்லைண்ணே. இனி கொஞ்சம் அவனை தள்ளி வைக்கிறதா நல்லது. வைரம், ஆமாண்ணே, இனி சிந்துவை பக்கத்து சித்தார்த்தும் வரமாட்டான். நேத்து அதுக்காக தானே சிந்து கஷ்டப்பட்டுட்டு உள்ளேயே ரூம்குள்ளேயே இருந்தா. அந்த ஒரு இம்சையும் போய் தொலைஞ்சிருச்சு. இனி நம்ம வீட்டு பொண்ணா வாட்டுக்கு சந்தோஷமா இருக்கட்டும்ண்ணே. சித்தார்த்து வரட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். டேய் நீயும் கோபப்படாதடா. கோபம் தாண்டா எல்லாத்தையும் பாழாக்குது. அது என்னமோ உண்மைதான் ரத்னம். அக்கா, இந்த கோபம் தான் நம்மளோட இவ்வளவு கஷ்டத்துக்கும் காரணம். உண்மைதான்க்கா. அக்கா, அத சித்தார்த்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் கூட யோசிக்காம உன் மேல கைய வச்சு சாரிக்கா. ஏய், நீ என்னத்துக்குடா சாரி கேக்குற? விடு, நான் தான் சொல்லிட்டேனே, அது சின்ன கழுதானே. சின்ன கழுதை இன்னும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்குது. அவன் கிட்ட நான் திரும்ப திரும்ப சொன்னேன்டா, சிந்துக்கு அவ குடும்பம் தான் முக்கியம், நீ அதுக்கு ஒத்து வர மாட்டேன்னு. கேட்டாதானே? சொன்ன என்னையே வில்லி மாதிரி பாக்குறான். நான் என்ன பண்ணட்டும்? ஐயோ அக்கா, அவன் புரியாம பேசுறான். சிந்து காணோனதும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். என்னதான் பண்றது? இப்படிப்பட்டவன் நம்ம பிள்ளைய நல்லா பாத்துக்குவான். ஆனா அவன் கோபம் தான், அது சிந்துக்கே எதிரி ஆயிடுமோன்னு பயமா வேற இருக்கு. அதுவும் நேத்து ஒண்ணு யோசிக்காம அடிச்சதும் மனசே விட்டு போச்சுக்கா. இந்த ஒரு நிலைமையில சிந்துவை எப்படி அவனுக்கு நம்பி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? ரத்னம், ஆமாண்ணே, எனக்கும் இதே யோசனை தான். நம்ம சிந்துக்காக அவன் கோவப்படலாம், ஆத்திரப்படலாம். ஆனா அவனையே அவன் மறக்கிறானே. இதனால நம்ம சிந்து வாழ்க்கையே பாதிக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அதான்டா, அதான். ரத்னம், சொல்லுக்கா. வந்ததும் சிந்து கிட்ட பேசு. அவ ஓகே நார்மலா இருக்கா அப்படின்னா கல்யாணத்தை பத்தி பேசு. அக்கா உடனேவும். வேற வழி இல்ல ரத்னம். ஒரு நாள் அவளை காணுங்கும் போது நம்ம மனசெல்லாம் எப்படி பரிதவிச்சது. இதே இது தினம்னு ஆயிப்போச்சுனா? அக்கா, யோசிச்சுதான் பேசுறே ரத்னம். சித்தார்த்து நார்மலா இருந்தா ஒண்ணு இல்ல. அவன் எவ்வளவு பேசியும் புரிஞ்சுக்காதவனா இருக்கான். சரி ஓகே, நீ உன் மக வரட்டும். வந்ததும் நம்ம சிந்து கிட்டே கேளு. அவ இப்ப சித்தார்த்து ஓகே பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவன் கிட்ட கொஞ்சம் நல்ல விஷயமா நாளை சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இல்ல அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாப்பிளதான். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அக்கா உடனேவும். வேற என்ன பண்ண ரத்னம்? கோபக்காரன் திருந்துவான் அப்படின்னு நினைச்சோம்னா, இல்ல கல்யாணம் முடிச்சு வச்சு நம்ம பிள்ளை திருத்திடுவான்னு நினைச்சோம்னா, நம்மளை விட முட்டாள் யாரும் இல்ல. நம்ம பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது அங்க போய் நல்லா வாழ்றதுக்காக. சித்தார்த்த திருத்துறது ஒண்ணு இல்ல. அவ புருஷன் அப்படி இரு இப்படி இருன்னு இவ சொல்லி திருத்திக்கிட்டு அவன் இந்த கோபத்தை குறைக்காத வரைக்கும் திருந்தவே மாட்டான். நம்ம பிள்ளை அங்கேயும் போய் கஷ்டப்பட்டு இருக்கவா? சரியா சொன்னீங்க மதினி. வைஷு, உண்மைதான் மதினி. பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அங்க போய் சந்தோஷமா வாழணும். ஆனா சித்தார்த்து படுற கோபத்துக்கு சும்மாவே நம்மள பழி வாங்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல அவளும் அங்க போய் உட்காந்துக்கிட்டு நம்மள பத்தி ஏதாவது தப்பா ஒரு வார்த்தை பேசினாலும் அவளுக்கு அங்க இருக்கவோ அவன் கூட வாழவோ பிடிக்காது. நம்ம பிள்ளைதான் அங்க தினம் தினம் உட்காந்து அழுதுட்டு இருக்கணும். அதத்தான் நானும் யோசிக்கிறேன். சித்தார்த்து மாறினா சிந்துவுக்கு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். நான் கோபக்காரனை புடிச்சு வச்சு
கோபத்தால குணம் இழந்து போகும். குணம் போயிடுச்சுன்னா வாழ்க்கையில எங்க இருக்கு சந்தோஷம்? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு நாள் காணாம போனதுக்கேவும் மனசு சாகுற அளவுக்கு யோசிக்குது. நம்ம பிள்ளை தினம் அங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அவ்வளவுதான். நாளா ஆஹா என்னாலலாம் முடியாது. வைஷு அண்ணி என்ன அண்ணி? வைஷு மா என்னம்மா அழுதுகிட்டு? போதுமா, காலையில இருந்து அழுது போதுமா? நம்ம சிந்து இப்ப வந்துருவா, மாறிடுமா? ஆமா வைஷு அழாத. நீங்க சொல்றது சரிதான். சித்தார்த் நம்ம வீட்டு பிள்ளை. அவன நம்ம குடும்பத்தோட ஒருத்தனா இருக்கட்டும்னு நினைச்சேன். ஆனா அவனால நாம மட்டும் இல்ல சிந்துவும் தான் கஷ்டப்படணும். அதனால எனக்கு யோசித்துக்கலாம். இப்போ வரைக்கும் சிந்து கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லி கூட மனசுல ஒரு ஓரத்துல அவசரப்படுறோமோங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு. சிந்து அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாலும் தான் தோணுச்சு. ஆனா அவன் நல்லா யோசித்துதான் ஒரு முடிவு எடுத்திருக்கா. வரட்டும், வந்ததும் பேசுவோம். அவன் இன்னும் அதே மனநிலையில தான் இருக்கானா? அடுத்த முகூர்த்தத்திலேயும் நாம பார்த்த மாப்பிள்ளையோட கல்யாணத்தை வச்சிடலாம்.